இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, இந்த நாளை கடவுள் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையிலே உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்கே எனது நாமத்தில் என் பெயரால் 2-3 பேர் குழுமி இருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று மொழிந்த அன்பு தெய்வமே, வீட்டில் பெற்றோர் பிள்ளைகளோடு ஒரே சிந்தனையோடு இயேசுவினுடைய அந்த எண்ணத்தில், இயேசுவினுடைய நாமத்தில், இயேசுவினுடைய பேரில் அவர்கள் கூடி வரும்போது அவர்களுடைய மத்தியிலே நீர் இருக்கின்றீர் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த நாளை ஆசீர்வதியும். உம்முடைய அருட்கரம் இந்த நாளோடு இருக்கட்டும், எங்களோடும் எங்களுடைய குடும்பத்தோடும் பிள்ளைகளோடும் இருக்கட்டும். எங்களை ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தை. மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பலன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? இந்த இறைவார்த்தையை கேட்டதும் உங்களுக்கு உடனடியாக மனதிற்கு வருகின்ற புனித பிரான்சிஸ்கு சவேரியார். புனித பிரான்சிஸ்கு சவேரியாரை மனம் மாற்றிய இறைவார்த்தை தான் இந்த இறைவார்த்தை. தனக்கு உரிய அனைத்தையும் விட்டுவிட்டு இந்தியாவிற்கு வந்து வேதம் போதித்து அவருடைய உடல் இன்றும் அழியாமல் இருக்கின்றது. அப்படிப்பட்ட இறைவார்த்தை தான் இந்த இறைவார்த்தை. இந்த உலகத்தில் மனிதர்கள் படைக்கப்பட்டது உலகத்தை ஆதாயமாக்கி கொள்ள அல்ல, மாறாக கடவுளை ஆதாயமாக்கி கொள்ள மட்டுமே. இந்த உலகத்தில் அனைத்தையும் உருவாக்கி அனுபவித்து மகிழ்ச்சியோடு வாழ்வது மட்டுமே வாழ்வின் நோக்கம் என்றால் அது கடவுளுக்கு உரிய வாழ்வாக இருக்காது. காரணம், கடவுளை அறிந்து அவரை சேவித்து வாழ்வதற்கே கடவுள் நம்மை படைத்தார். நமது ஆன்மா வாழ்வடைய வேண்டும், நமது வாழ்வு மேன்மை அடைய வேண்டும், மகத்துவமும் புகழும் ஆட்சியும் கடவுளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். எனவே மகத்துவத்தையும் ஆட்சியையும் நன்றியையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்றால் காலப்போக்கில் நாமும் அகந்தை உள்ள மனிதர்களாக மாறுவோம். எனவே இந்த உலகத்திலே வாழும்போது கடவுளை அறிந்த மக்களாக, கடவுளுக்கு அனைத்தையும் கொடுக்கின்ற மக்களாக, ஆட்சியும் மகத்துவமும் புகழும் அனைத்தும் கடவுளுக்கு கொடுத்து வாழுகின்ற மக்களாக நாம் நம்முடைய ஆன்மாவில் வாழும்போது ஆண்டவரே நம்மில் உரைகின்றார். இந்த வாழ்விற்கு அர்த்தம் கிடைக்கின்றது. இந்த வாழ்வில் இந்த பிறப்புக்கு அர்த்தம் கிடைக்கின்றது. இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் பொருளுள்ள வாழ்க்கையாக அமைகின்றது. அந்த வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு தருவார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.